ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலன் நமக்கு மார்ச் 9 முதல் மார்ச் 16 வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும். மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஆனால் குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். புனர்பூசத்துக்கு அதிபதி குரு. அவர் 7ஆம் வீட்டில் இருக்கார். அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 7, 8 பரிவர்த்தனையாக இருக்குது. சின்ன சின்ன நம்ம கஸ்டமர்கிட்டையோ அல்லது நம்ம அன்றாடம் பழகக்கூடிய நபர்கள்கிட்டையோ கணவன் மனைவி உறவுலையோ சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படும். அதை அனுசரித்து இன்றைக்கி நாளை நடத்திக்கணும். இந்த குருவானவர் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. என்ஜாய்மெண்ட் இருக்கும். நம்மளுக்கு நிகழ்வுகள் மனசுக்கு இனிமையான நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகள் உறவுகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மார்ச் 10 திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம். நம்மளுடைய பாக்கியஸ்தானமான கடகராசியில் சந்திரன் போகிறார். சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால சனி நமக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உறவுகளுக்கு நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். ஒர்க்லோட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு அதிருப்தியான மனநிலை சனி கொடுக்காரு. இருந்தாலும் குருவினுடைய வலிமையினால் நமக்கு அது ஒன்று பெருசாக தெரியாது. நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். சுபகாரியங்கள், வரன் பார்க்குறது, திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, இது சார்ந்த சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. கமிஷன் வகை தொழில்கள் சிறப்பாக செயல்படும். அதே போல் ஐடி ஒர்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க்கு, கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மார்ச் 12 புதன்கிழமை மகம் நட்சத்திரம். ஆயில்யம் முடிஞ்சு மகம் நட்சத்திரம். மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். அது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு சனியை போல் இருக்கார், ராகுவை போல் இருக்கார். சனி நட்சத்திரத்தில் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ராகு நமக்கு டிசைடிங் ஃபேக்டராக வந்துடுறார். ஆசைகள், அதிகமான திட்டங்கள் இன்றைக்கி போட வைப்பார். அதன் மூலமாக சில புதிய மாற்றங்கள் நமக்கு நிகழும். அதுக்கு அடுத்த நாள் தான் நமக்கு புதன்கிழமை மார்ச் 12 அது கேதுனுடைய மக நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போல் வேலை செய்கிறாரு. கேது கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருந்து 4ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறதுனால நமக்கு உற்பத்தி சார்ந்த வகையில் நல்லா இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ யாருக்கெல்லாம் கேது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்க இன்றைக்கி புது காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது. எந்த காரியம் செஞ்சாலும் 8ஆம் பாவ 12ஆம் பாவம் என்பது நமக்கு நாமே நஷ்டத்தையும் தடைகளையும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மார்ச் 13 வியாழக்கிழமை பூர நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ஒரு கலை சார்ந்த, திறமை சார்ந்த, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்ட் சார்ந்த விஷயங்கள்னால நமக்கு ஆதாயம். அது மாதிரி கமிஷன் வகை, ஐடி லைனு, கலைத்துறை இதிலெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். சில பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது சார்ந்த நன்மைகள், உறவுகள் வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 14 உத்திர நட்சத்திரம். காலையில் மணி 6:18 சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் தொடக்கம். ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதங்கள் கன்னி ராசியிலையும் இருக்குது. நண்பர்கள் 12:55 தான் கன்னி ராசிக்கு வர்றார். சூரியன் குருவை போல் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். நமக்கு குருவும் 7ஆம் வீட்டில் இருக்குது, சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்குது. அதாவது நம்ம திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலம், புது நபர்களை சந்திக்கக்கூடிய காலம், தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய காலம்,
இந்த நாளில் வந்து நமக்கு அங்கீகாரம் நல்லாயிருக்கும், எந்த வேலையை எடுத்தாலும் சக்ஸஸாக முடியும். மார்ச் 15 காலையில் 8:53 அஸ்த நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இயங்குகிறாரு. அதனால் சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும், உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். கோவிலுக்கு போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், இது சம்மந்தப்பட்ட நன்மைகள், டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். நண்பர்களால், மூத்த சகோதரிகளால் வளர்ச்சிகள் தென்படும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார். அதனால் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும், பணம் சார்ந்த நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டு ஒப்பந்தங்கள் டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த பணம் போட்டு பணம் பண்ணுற விஷயம் வந்து சாதகமாக செயல்படும். ஒரு சிலருக்கு வந்து கலைப்பொருளாக கூட வாங்கிக்குவாங்க பணம் கொடுத்து, அதுக்கெல்லாம் அது நல்லாயிருக்கும். மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:40 சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயும் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் 8ல் இருக்கார், புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனாலும் குரு வந்து நமக்கு 7ல் இருக்கிறதுனால இந்த 8ல் இருக்கிற செவ்வாயினுடைய தோஷம் பாதிக்காது. 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் காயம் பட்டுக்கிறது, டென்ஷன் ஆகிறது, வம்பு வழக்கு வர்றது, கடன் சார்ந்த தொல்லைகள் வர்றது, இதெல்லாம் இயற்கையாக இருந்தாலும் கூட இந்த 7ல் இருக்கிற குரு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறார். அதனால் கெடுதல் தரக்கூடிய நாளில் கெடுதலை தவிர்க்கக்கூடிய வகையில் அந்த நட்சத்திரம் நம்மளை, குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு காப்பாற்றுது. இப்போ செவ்வாய் நம்ம ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் உபநட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதாவது வந்து சண்டைக்கார கிரகம்னு பேர். ஆரோக்கியத்துலேயும் சரி, நம்மளுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட விதத்துலையும் அதிக டென்ஷனை கொடுக்கறது செவ்வாயாக இருக்கும். நம்ம லக்னாதிபதி தான் இருந்தாலும் இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது 8ஆம் பாவ செயலாக மாறிடுது. தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டங்கிறது தான் 8ஆம் பாவம். அதனால் 8ல் செவ்வாயில் பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து தனியாக பதிவுகள் கூட போட்டிருப்பேன். செவ்வாய், சனி, ராகு இந்த 3மே குருவினுடைய காம்பினேஷனில் இயங்குது, குரு மாதிரி இயங்குது அப்படிங்கிறதுக்காக. பட் அதில் வந்து உங்களுக்கு இந்த கிரக பார்வை 4ல் சனி 8ல் செவ்வாய் ஆகாது தான். அதனால் என்னென்னா நம்மளுடைய ஃபீலிங் வந்து கொஞ்சம் சிரமப்படும். தாயார் கூட பேசுகிறது, அல்லது கூட சகோதரங்களோட பேசுகிறது, அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கூட ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இந்த 2 கிரகங்கள் காரணமாக இருக்கும். பட் இதை வந்து பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக பண்ணாமல் அதை காப்பாற்றுறது வந்து குரு. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் கூட குருவை போல தான் செயல்படுது. ஸோ அதனால் இந்த குருவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.